அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் 2024 பற்றி பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட், ஒரு முக்கியமான அப்டேட், நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ண அப்டேட்டு. ஸோ இதில் வந்து குரூப் 4 எப்போ, குரூப் 2 எப்போ, இது 2 தான் ரொம்ப பேர் மெயினாக பார்ப்பீங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த வீடியோலாம் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஒரு சில வீடியோஸ் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஷார்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் கொடுத்தாகணும், டைப்ரைட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்தாகணும். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடுவோம். நிறைய பேர் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் 2024 டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எந்த மந்தில் வந்து எந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, எந்த மந்தில் எந்த எக்ஸாம் வந்து வரப்போகுது. ஸோ இதை பற்றி தெளிவாக போட்டிருக்காங்க. பட் இந்த ஆனுவல் பிளானை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ட்வீட் வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சில எக்ஸாமுக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த இடத்துல நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருப்போம். அது வந்து பின்னாடி வந்து அப்டேட் பண்ணுவோம். வேக்கன்சிஸ் வந்து கண்டிப்பாக வந்து கூடுச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வில் பி அனௌன்ஸ்ட் அட் த டைம் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது குரூப் 4க்கு அப்படின்றத வச்சு தான் அந்த இடத்துல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது போக போக கவுன்சிலிங் டைமில் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ சப்போஸ் இவங்க நோட்டிஃபிகேஷனில் ஒரு 10,000 வேக்கன்சி அப்படின்னு அறிவித்தாலும் கூட அது கவுன்சிலிங் டைமில் 12,000லேருந்து ஒரு 15,000 வரைக்கும் ஆடாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் பாசிட்டிவாக சொல்கிறேன். பாசிட்டிவாக சொல்கிறதோட இல்லாமல் இது நடக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? நம்ம வந்து நான் எப்போதுமே ப்ராக்டிக்கலாக தான் பேசுவேன். ஸோ அடுத்து நிறைய பேர்த்துக்கு இந்த குரூப் 4 மேலே தான் கண்ணு. என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 2024 நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டாங்க. ஜூன் 2024 எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், பிப்ரவரி நோட்டிஃபிகேஷன் வரும், ஜூனில் எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷனாக என்ன சொல்லியிருந்தோம், ஜூனில் நோட்டிஃபிகேஷன் வந்து செப்டம்பரில் எக்ஸாம் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இது இப்போ கிடையாது. ஸோ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நிறைவேறிடுச்சு. என்ன பண்ணியிருக்காங்க, ஜனவரி வந்து நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஜனவரி நோட்டிஃபிகேஷன், ஜூன் எக்ஸாம். இங்கே பாருங்கள், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் டைம் இருக்குது. முழுமையாக கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுமையாக 5 மாதங்கள் டைம் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் டேட்டுக்கும் எக்ஸாம் டேட்டுக்கும் இடையில் கிட்டத்தட்ட 5 மாதங்கள், கிட்டத்தட்ட 150 டேஸ். எதனால் இந்த 150 டேஸ்? பொதுவாக என்ன பண்ணுவாங்க, 90 டேஸ் கொடுப்பாங்க, 85 டேஸ் கொடுப்பாங்க, இல்லை 100 டேஸ் வரைக்கும் கொடுப்பாங்க. பட் இந்த முறை 150 டேஸ். எதனால் அப்படின்னா எலெக்ஷன் வருது. ஓகேங்களா? இந்த எலெக்ஷன் வரதை கருத்தில் கொண்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு எக்ஸாம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம சொன்னால் தான் நடந்திருக்கு. ஃபஸ்ட் ஆப்ஷன் படி பிப்ரவரி எக்ஸாம்னு சொன்னோம், பிப்ரவரி நோட்டிஃபிகேஷன் சொன்னோம், ஜூனில் வந்து எக்ஸாம் சொன்னோம். இவங்க ஜனவரி நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு ஜூனில் வந்து எக்ஸாம் நடத்த போகிறாங்க. ஓகே சார், இந்த ஜனவரி 2024 கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துருமான்னு பலருக்கு டவுட் வரலாம். நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறது என்னன்னா, நான் நினைக்கிறேன், அதாவது நான் சொல்கிறேன்னு சொல்ல வரல, நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஜனவரி 2024 நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. ஜனவரி 31க்குள்ளே கண்டிப்பாக விட்டுருவாங்கன்றதை நான் நம்புகிறேன் இந்த முறை. ஏன்னா சில விஷயங்கள் நடந்ததுனால நான் சொல்கிறேன். ஜனவரி 31க்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வச்சுருவாங்க. ஜூன் கடைசி நாளுக்குள்ளே, ஓகேங்களா, கடைசி நாளுக்குள்ளே கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வச்சுருவாங்க. இதை நான் நம்புகிறேன். எதனால் அப்படின்னா, நடுவில் இவ்வளோ கேப் இருக்குங்களே, நடுவில் ஜனவரி எங்கே இருக்குது, ஜூன் எங்கே இருக்குது, அதை யோசிங்க. படிக்கிறதுக்கும் டைம் இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக 2024 குரூப் 4 வருதுன்றதே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். ஆரம்பத்துலேயே நோட்டிஃபிகேஷன் வந்துடுது. ஸோ இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். பிப்ரவரி நோட்டிஃபிகேஷன் தள்ளி போகுமான்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் அதை பற்றி பேசலை. பட் ஜனவரி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றது தான் நான் நம்புகிறேன். எதனால் அப்படின்னா,
கடைசியாக வந்து குரூப் 2வோட ரிசல்ட் வரணும்னு சொல்லிட்டு ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணாங்களா? புரியுதுங்களா? குரூப் 2 ரிசல்ட்டோட தேதி வந்து அறிவிச்சிட்டாங்க. ஜனவரி 12ன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் போராட்டங்கள் வந்துடும். புரியுதுங்களா? ஸோ அதனால் அதையும் அவாய்ட் பண்ணணும். நம்ம அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு எக்ஸாமும் வைக்கணுன்ற மாதிரி டிஎன்பிசி திங்க் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் இதுக்கு மேற்கொண்டு சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய அந்த போராட்டத்தெல்லாம் தடுக்கணும். அதே மாதிரி நம்ம கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் சொன்ன டைமுக்கு விட்டுணுன்றதையும் அவங்க வந்து கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ இதனால் என்னென்னா ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா, ஜனவரிக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஜனவரி 31க்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஜூன் 30க்குள்ளே கண்டிப்பாக எக்ஸாமும் நடத்திடுவாங்கன்றதை நானும் நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப கேப் இருக்குல்ல, அதனால சொல்கிறேன். இவ்வளோ கேப் இருக்கிறதுனால இதெல்லாம் நடந்துரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதனால தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே கூட வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி எவ்வளோன்றதை தெரியப்படுத்தாமல் நோட்டிஃபிகேஷன் டைமில் வேக்கன்சி எவ்வளோன்றதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சில டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்கல்ல, ஸோ அதெல்லாம் வரணும். வந்ததுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷனில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கவுன்சிலிங் டைமில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேக்கன்சி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. ஸோ அதுக்கு அடுத்து முக்கியமாக பார்க்கப்படுற எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 2A பிரிக்கலை, ஒன்றா தான் வச்சுருக்காங்க. 1294 வேக்கன்சி மே 2024 நோட்டிஃபிகேஷன்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 2024 எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா இதுவும் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஒரு சில டைம் என்ன ஆகும்னா, ஆனுவல் பிளானரில் உள்ளபடி சரியாக நடக்காமல் நிர்வாக காரணங்களால் லேட் ஆகும். இங்கே லேட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க இந்த சுச்சுவேஷன் படி பார்க்குறப்ப இது கரெக்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வேக்கன்சியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா மே 2024 நோட்டிஃபிகேஷன்னா அதுக்கிடையில் வேக்கன்சிஸ் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கவுன்சிலிங் டைமில் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வரிசையை நம்ம பார்த்துருவோம். ஸோ மற்ற எக்ஸாம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் த சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர் டிபார்ட்மெண்ட் 2 வேக்கன்சிலாம் பார்த்துருவோம். இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரியேட் 6 வேக்கன்சி. ஸோ இங்கிலீஷில் 150 வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸ் வந்து இங்கே எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கிலீஷில் 150 வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸ் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டன் சொல்கிறேன். இங்கே இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர்னால் இங்கிலீஷ் ஷார்ட்டன் 150 வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸு. இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் ஹையரு, இங்கிலீஷ் ஷார்ட்டனில் 150 வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸ், அல்லது இங்கிலீஷ் டைப்ரைட்டிங்கில் ஹை ஸ்பீடு, இங்கிலீஷ் ஷார்ட்டனில் 150 வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸ். அது நம்ம நோட்டிஃபிகேஷன் வரப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபாரஸ்ட் குவார்டு அண்டு ஃபாரஸ்ட் வாட்சர் 1264 வேக்கன்சி இருக்குது. ஸோ அதிகமாக தான் இருக்குது. குரூப் 1 65 வேக்கன்சி. மார்ச் 2024 நோட்டிஃபிகேஷன், ஜூலை 2024 எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. நடக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்க சுச்சுவேஷன் படி. அடுத்து இன்ஜினியரிங் எக்ஸாம் 467, கம்பைன்டு லீகல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 25, ஃபாரஸ்டர் இன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் 118, கம்பைன்டு ஜியாலஜி இது வந்து ஒரு 5, குரூப் 2 பார்த்துட்டோம் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் கம்பைன்டு சயின்ஸ் சர்வீஸ் 96, கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சபார்டினேட் சர்வீசஸ் 23, கம்பைன்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் சர்வீசஸ் இது ஒரு 12, கம்பைன்டு ரிசர்ச் அசிஸ்டன்ட் சபார்டினேட் சர்வீசஸ் 1, ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர் 14, சிவில் ஜட்ஜ் இது வந்து வேக்கன்சி பின்னாடி அறிவிப்பாங்க. கம்பைன்டு அக்கௌண்ட் சர்வீசஸ் இது வேக்கன்சி பின்னாடி. கம்பைன்டு லைப்ரரி சர்வீசஸ் வேக்கன்சிஸ் பின்னாடி. கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 47. ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. 2024 கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 47 வேக்கன்சி. ஜனவரி 2025 எக்ஸாம். நோட்டிஃபிகேஷன் வந்து செப்டம்பர் 2024. ஸோ இது அப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் இவங்க வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? இங்கே இருக்குது பாருங்கள், திஸ் மே பி அடிஷன் ஆர் டெலிஷன்.
இந்த எக்ஸாமில் ஒரு சில எக்ஸாம் வந்து நடக்கலாம், நடக்காமயும் இருக்கலாம். புரியுதுங்களா? சில வேக்கன்சி ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணாமயும் இருப்பாங்க. ஸோ பிளானர் வந்து பின்னாடி சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வேக்கன்சி பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. எக்ஸாமுக்கு முன்னாடி, எக்ஸாமுக்கு பின்னாடி வேக்கன்சி வந்து ஆட் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ வேக்கன்சி வந்து மாறலாம். எக்ஸாமினேஷன் கூட நோட்டிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் இந்த பிளானரில் மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத அவங்க கீழே நோட்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதையும் நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும். சிலபஸ் பற்றிலாம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? சிலபஸ் வந்து வெப்சைட்டில் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கங்க அப்படின்றாங்க. வெப்சைட்டை அடிக்கடி பார்த்துக்க சொல்கிறாங்க நோட்டிஃபிகேஷனுக்காக. ஸோ இவ்வளோதாங்க. இதை பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் சொல்கிறேன். அதுலேயும் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 எக்ஸாம் பற்றி கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும். இதிலே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, இங்கிலீஷ் ஹையர் மட்டும் படிச்சுட்டு இருப்பீங்க, டைப்ரைட்டிங்கில் 2 ஹையரும் எக்ஸாமுக்கு போகிறதா பிளான் பண்ணியிருப்பீங்க, அல்லது ஏதாவது ஒரு ஹையர் படிச்சுட்ருப்பீங்க. ஸோ இதை பற்றி இன்றைக்கி நைட்டோ அல்லது நாளைக்கோ கண்டிப்பாக தொடர்ச்சியாக வந்து வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ.